அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னங்க திரு, உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ வருவீங்க? சீக்கிரம் வரேன்னு சொன்னீங்க. உங்களுக்காக நானும் படிச்சுட்டு வெயிட் பண்றேன். என்னங்க, நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொன்னேனா, அந்த தேங்க்ஸுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பார்க்க ரொம்ப ஆவலா இருக்குங்க. திரு ஞாபகம் வச்சிருப்பாங்களா தெரியலையே. திரும்ப திரும்ப தேங்க்ஸ் சொன்னேன், அதுல திருவுக்கு புரிஞ்சிருக்குமா? அதுவும் தெரியலையே. திரு, லைஃப்ல என்னை விட சந்தோஷமானவ யாரும் இருக்க மாட்டாங்க. எவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனையை கேர் பண்ணி இவ்வளவு சந்தோஷமா எங்க அப்பா அம்மா கூட பாத்துக்குவாங்களான்னு தெரியாது. ஆனா நீங்க எனக்கு கிடைச்ச வரும் திரு. எல்லா விஷயத்தையும் நார்மலா ஹேண்டில் பண்றீங்கல்ல, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு திரு. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் தெரியுமா? லவ் தான் சொல்ல முடியல. அதுக்கு ஒரு நேரம் வராமையா போகும். அப்போ திரு நான் கத்தி சொல்லுவேன், ஐ லவ் யூ திருன்னு. வாசுகி, திரு வந்தாச்சு. வாசுகி எங்க இருக்கீங்க? இங்கதாங்க, இதோ வாரேன். இருங்க இருங்க, நான் வாரேன். சரிங்க. நான் நினைச்சது மட்டும் இன்னைக்கு நடந்துச்சு. நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். வந்துட்டாங்க. வாசுகி, இங்கதாங்க இருக்கேன். என்னங்க இங்க வந்து? வாவ், இது கூட நல்லா இருக்கே. என்னங்க? ட்ரெஸ்ஸுங்க, டெய்லி உங்களை சாரியிலே பாப்பேன், இன்னைக்கு சுடி அழகா இருக்குங்க. தேங்க்ஸ்ங்க. என்ன ஒண்ணுமே வாங்கிட்டு வரல திரு? என்னங்க வாசுகி? ஒண்ணு இல்லங்க. இல்ல என்னைய பார்க்காம கைய பாக்குறீங்க. ஏதாவது எதிர்பார்த்தீங்களா? ஐயோ, ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னீங்களா? மறந்துட்டேனா? இல்லங்க. வாசுகி, எதா இருந்தாலும் சொல்லுங்க, வேணா போய் வாங்கிட்டு வரேன். என்ன வேணும்? இல்ல ஒண்ணு வேண்டாம். இல்ல வாசுகி, உங்களை பார்த்தாலே நீங்க ஏதோ எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். போடா, என்ன ஏமாத்திட்ட. நீ நான் தேங்க்ஸ் சொன்னதும் வாங்கிட்டு வருவேன்னு நினைச்சேன். போ மறந்துட்டேன். உன் கூட சண்டைதான். வாசுகி, சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. படிச்சிட்டீங்களா? கொஸ்டின் கேட்கலாமா? கொஸ்டினா? வந்ததும் கொஸ்டின் கேட்பேன்னு சொன்னேன்ல. கேளுங்க. என்னங்க ஆச்சு, ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. சரி வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சமைச்சிட்டீங்களா? நான் என்ன சொன்னேன், நான் வந்ததும் சமைச்சுக்கலாம், அது வரைக்கும் கிச்சன் பக்கம் போகாதீங்கன்னு சொன்னேன்ல. இல்லங்க, சீக்கிரம் படிச்சிட்டேன். அதான் சிம்பிளா சப்பாத்தி மட்டும் தான் செஞ்சிருக்கேன். ஓகே ஓகே, பரவாயில்ல. சரி ஓகே, பசிக்குது, சாப்பிடலாமா? சரிங்க. சரி ஓகே. திரு மறந்துருப்பாங்க, இன்னொரு நாள் கண்டிப்பா ஞாபகம் வரும். அப்பா வாங்கிட்டு வருவாங்க. வாசுகி, என்னங்க? ஒரு நிமிஷம். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியும் வாசுகி. நீங்க தேங்க்ஸ் சொன்னதும் எதுக்குன்னு தெரியும். நீங்க எதிர்பார்த்ததை வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். என்னங்க? ஒரு நிமிஷம். எதுக்கு இந்த ஒரு நிமிஷம்? திரு, உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ தன்னை தேங்க்ஸ் சொன்னீங்க, திரும்ப திரும்ப நான் பூ வாங்கிட்டு வந்தேன். அந்த தேங்க்ஸுக்கு இதுதானே அர்த்தம்? அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ இல்லை நீதும் என்று வாடி நின்ற போதிலே. வாசுகி, என்னங்க? வச்சு விடட்டா? நேரில் என்னை ஏற்றி வந்த வள்ளலே ஒரு வார்த்தையில் என்னை உருவாக்கினாய். உன் உறவென்பது யுக யுகங்களை கடந்ததுதான். கட்டி பிடிச்ச ஆளணும்னு தோணுது. வாசுகி, இங்க பாருங்க வாசுகி. சொல்லுங்க. என்னங்க ஆச்சு? ஒண்ணு இல்ல. உங்களோட அழகே சிரிப்பு தான். சின்ன ஸ்மைல் அழகா இருக்கும். என்னாச்சு, சிரிக்க மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. தேங்க்ஸ்ங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க திரும்பவும் தேங்க்ஸ் சொல்றீங்க? அப்பனா திரும்பவும் திரும்பவும் வேண்டாங்க. இதுக்கே என்ன பேசுறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி ஓகேங்க, வாங்க சாப்பிட போலாமா? அப்பா, பார்க்காதடா திரு, கண்ணை மட்டும் பார்க்காத. இங்கே விழுந்துருவடா, கண்டிப்பா விழுந்துருவ. என்னங்க? வாங்கங்க சாப்பிட போலாம். சரிங்க. பார்க்காத அப்படியே போயிடு.
உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ. ஹா, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். கடைசியா நம்மள இந்த வேலை பார்க்க விட்டாங்களே. ஏண்டா சக்தி, நீ எல்லாம் வாழ்க்கையே ஆரம்பிக்கலடா. நேத்து கல்யாணம் முடிச்ச, ஆஹா, இன்னைக்கு காலையில கல்யாணம் முடிச்சவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்க போறாங்க. சக்தி, உன் லைஃப் சோ சேடு. இப்படியே போய்கிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியாம போயிடும். இதுக்கு ஒரு சட்டை போட்டு நம்ம ஒரு முடிவு எடுப்போம். இதுக்கு மேலேயும் டெக்கரேட் பண்ணணுமா இல்ல போதுமான்னு தெரியலையே. இந்த ஆந்த கண்ணி வேற எங்க போனான்னு தெரியல. சிவானி, எல்லாம் ஓகேவா? ஓகே சுபா. இரு, இந்த பூவை மட்டும் வச்சிடுறேன். ஓகேவா? ஐயோ சாரிமா, கேர்பின் குத்திடுச்சா? இல்ல சும்மா தான் கத்துனேன். ஏன் சும்மா? ஓஹோ, நாத்தனார் குசும்பு. நாத்தனாரா? ஆமா, நான் உனக்கு அண்ணி வேணும். ஓ அப்படியா? என்ன அப்படியா? ஓகே சுபானி, இனிமே நான் உங்களை அண்ணினே கூப்பிடுறேன். அம்மா தாயே, நீ என்ன சுபானி கூப்பிடு. நல்ல நேரத்துக்கு இன்னொரு 1/2 hour இருக்கு. சக்தி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. இங்கேயே வெயிட் பண்ண, நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன் சுபானி, இங்கேயே தான் வெயிட் பண்ணணுமா? ஆமா, நானா ரூம்ல உன பிடிச்சி விட்ட பிறகுதான் ராம போய் பார்க்கணும். ஓகேவா? அது வரைக்கும் ராம பார்க்க கூடாதா? ஏன் இப்ப அவசியம் ராம பார்க்கணுமா? இல்ல, சும்மா பேசிக்கிட்டு இருக்கலான்னு. சரிதாமா, சரிதான். நானும் உன்கிட்ட நிறைய கத்துக்கணும். என்ன? சொல்லு சுபா. அண்ணி சொல்லி கொடுக்கறேன். அத்தனாரே, நீங்க எதுவுமே சொல்லி கொடுக்க வேண்டாம். நான் நானாவே இருந்துட்டு போறேன். சரி, இங்கே இரு, நான் போய் சக்தியை பார்த்துட்டு வரேன். அத்தானே எப்படிங்க வெயிட் பண்றது? அது வரைக்கும் ராம பிச்சு போடுவேன். தனியா இருக்கணும், இங்கே இருக்கணும். புரிஞ்சதா? சரிங்க அண்ணி. இந்த சரிங்கல ஏதாவது உள்குத்தி இருக்கோ? ஐயா, அப்படியெல்லாம் இல்ல. நீங்க போங்க அண்ணி, சக்தியை நான் பார்த்துட்டு வாங்க. ஓகே. ஏய் சக்தி, என்ன பண்ற? என்னடா பண்ற சக்தி? அட அட அட, ஒன்ன அடிச்சக்கா ஆளடா. நீ சரியான வேலைக்காரன்டா. ஆஹா, மூலக்காரன்டா. இந்த ரூம பார்த்ததுமே ராம் சிவானிக்கு மனசுல ஒரு அமைதி இருக்கும், நிம்மதியான தூக்கம் இருக்கும், சந்தோஷமான வாழ்க்கையும் இருக்கும். இத்தனையும் நான் தான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். சரி சரி, ஓகே ஓகே. நம்மளை பத்தி நாமளே பெருமையா பேசிக்கிட்டா அப்புறம் நம்ம ஆந்த கண்ணி பேச என்ன இருக்கும்? அவ வரட்டும், வந்ததா அவனும் கொஞ்சம் அப்படி இப்படி பேசுவா. சக்தி, இன்னைக்கே ஆந்த கண்ணி உன் மேல இம்ப்ரெஸ் ஆயிடுவா. அந்த பலூன் சரி, ஓகே, அங்க கட்டலாம். வாவ், எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிருக்கான். சக்தி, சூப்பர்டா. இப்ப சூப்பர். அழகுக்கு அழகு ஏத்துற மாதிரி இந்த ரூம்க்கு இன்னும் அழகு ஏத்தியாச்சு. பூ பூக்கும் மாசம் தை மாசம். என்ன இந்த காட்டெருமை ரொம்ப சந்தோஷமா இருக்கானே. என்ன இன்னும் நம்மால காணோம்? சரி, ஓகே, போய் பார்க்கலாம். வாடி ஏன் ஜோடி, கண்ண கோளையல் கோளையல் காஞ்சி கிடக்கு. வாடி ஏன் ஜோடி. சுபா, எப்பமா வந்த? இல்ல, என்ன இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ரொம்ப ஜாலியா இருக்க போல. ஆமாமா, என்னன்னு தெரியல. இந்த ரூம நான் அப்படி டெக்கரேட் பண்ணதும் மனசுக்குள்ள ஒரு உற்சாகம், வெளியில ஒரு சந்தோஷம், அப்படியே சும்மா துள்ளி குதிக்கணும் போல இருக்கு. துள்ளி குதிக்க போறியா? சொன்னா அப்படியே குதிச்சிருவாங்களா? அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேமா. கூடாதே, தேவையில்லாத சந்தோஷம் புருஷனுக்கு ஆகவே ஆகாது. என்ன சுபாமா பேடு நின்னு பாத்துட்டு இருக்க? போ, நாளை ஆயிட்டு. பொண்ணு மாப்பிளையே அழைச்சிட்டு வா. நாளையாக இன்னும் 1/2 hour இருக்கு. ஓ, இன்னும் 1/2 hour இருக்கா? சரி சரி, அது வரைக்கும் நாம 2 பேரும் பேசலாமா? பேசலாமே. வாவ், வாடி ஏன் ஜோடி. அதெல்லாம் இருக்கட்டும். நான் வரும்போது ஒரு பாட்டு படிச்சிட்டு இருந்தே, அது என்ன பாட்டு? நீ வரும்போதா? நீ எப்போ வந்த? நான் நிறைய பாட்டு படிச்சிட்டு இருந்தேனே. ஓ, நிறைய பாட்டு. யா யா யா. என்னென்ன பாட்டு? அது அடிக்குது குளிரு. ஸ்டாப். நெக்ஸ்ட் சிவராத்திரி. போதும். நெக்ஸ்ட் எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல. போதும். நெக்ஸ்ட். ஓய், நெக்ஸ்ட்னா இப்ப அதுவா முக்கியம். நாம 2 பேரும் கொஞ்சம் நேரம் ஜாலியாவா? இல்லம்மா, நமக்கும் இந்த மாதிரி அலங்காரம்லாம் பண்ணாங்க. ஆனா 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. அதான் பக்கத்து ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு. நம்ம அங்கதான் ஸ்டே பண்ண போறோம். இன்னும் பூ பலூன் எல்லாம் நிறைய மிச்சம் இருக்கு. அங்க போய் அலங்காரம் பண்ணவா?
இல்ல இல்ல இது சரியே இல்ல. என்ன சரியில்லை? நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. ஆமாண்டி, அதத்தான் சொன்னேனே, துள்ளி குதிக்கணும் போல இருக்கு, அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன். நோ 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 நோ, இது கூடவே கூடாது. சுபா கண்ணு, என்ன யோசிக்கிற? இல்லடா, நான் வரும்போது பூ பூக்கும் மாசம் தை மாசம் அப்படின்னு பாடிக்கிட்டு இருந்த. ஆ, ஆமா ஆமா, அந்த பாட்டும் படிச்சேன். செம்ம சாங்ல. சாங்கெல்லாம் இருக்கட்டும், அது என்ன தை மாசம் தான் பூ பூக்குமா? ஆ இல்லடா, தை மாசம் மட்டும் தான் பூ பூக்குமா? ஆ, இல்லையே, எல்லா மாசமும் பூக்குமே. அப்பனா எதுக்கு பூ பூக்கும் மாசம் தை மாசம்னு சொன்ன? ஆ, அது பாட்டுமா? அது பாட்டுதான், நீ எதுக்கு அப்படி பாடுன? ஆ, அது அப்படிதான் வரும். அது அப்படிதான் வரும், நீ எதுக்கு அப்படி பாடுன? சொல்லுடா, ஏன் அப்படி பாடுன? ஆ, அது அது தெரியாம பாடிட்டேமா. தெரியாம என்ன வேணாலும் பாடுவியா? அந்த கண்ணி. அது ஒண்ணு இல்லடா ஐயா சாமி, நீ சந்தோஷமா இருக்கலாம், தப்பில்ல. ஆனா ஓவர் சந்தோஷமா இருக்க கூடாது, அது தப்பில்ல. தப்பா தப்பில்லையா? சரி, ஓகே. பூ பூக்கும் மாசம் தை மாசம் கிடையாது, எல்லா மாசமும் பூக்கும். ஓகேவா? நான் இனி பாடல, சந்தோஷமா குதிக்கவும் இல்ல. போ போ, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொண்ணு மாப்பிளைய கூட்டிட்டு வா. அவங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. ஆ, ஆனா உனக்கு என்னடா இது அநியாயமா இருக்கு? ஒரு புருஷன்கார சந்தோஷமா இருக்கிறது தப்பா இல்ல தப்பான்னு கேக்குறேன். உடனே பொண்டாட்டிங்களுக்கு பொறுக்காதே. இந்த சந்தோஷத்துக்கு ஆப்பு வைக்கிறதுக்குனே வந்துடுறது. இல்ல இதெல்லாம் இதெல்லாம் கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டியா? ஏய் அந்த கனி. என்னடா? ஏய், ஒண்ணு இல்லம்மா. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்க, உனக்கு பசிக்கும்ல? ஆப்பிள் கட் பண்ணி வைக்கிறேன். நீ பொண்ணு மாப்பிள்ளை இந்த ரூம்ல விட்டுட்டு வா. ஓகே ஓகே, போ தூங்கிராத, உன்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. என்னம்மா இது? ஜாலியான பொண்டாட்டி இல்ல, சைக்கோ பொண்டாட்டி. கழுதைக்கு வாக்கப்பட்ட உத வாங்கிதானே ஆகணும். என்ன சக்தி? ஒண்ணு இல்லம்மா, சும்மா கொஞ்சம் பெருமையா பேசிட்டு இருந்தேன். என்ன பத்தியா? அப்பனா ஓகே. சரி சரி, போ போ. சிவானி இங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டு நாம போய் தூங்கலாம். நான் காலையில சீக்கிரம் எழுந்து போணும், நீயும் ஆபீஸ் போணும். ஆமாமா. மாமா என்ன சொன்னாங்க? பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிட்டு அங்க வர சொல்லிருக்காங்க. அதனால நாம தான் சீக்கிரம் எழுந்திருக்கணும், அப்பதான் அவங்களையும் கிளப்பி கூட்டிட்டு போக முடியும். ஓகேவா? ஓகே ஓகே. என் பொண்டாட்டி அப்பப்போ பொறுப்பான பொண்டாட்டியா இருக்கா. டேய், நான் எப்பவுமே பொறுப்பான பொண்டாட்டி தான். ஆனா புருஷன் சந்தோஷமா இருந்தா பிடிக்காது. ஏன் பிடிக்காது? ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? ஆமாடா, என் கூட பேசணும். நீ ஏன் தனியா சந்தோஷமா இருந்தா? ஆஹா, உன் சந்தோஷத்துல தீய வைப்பேன். அப்பனா நீ என்ன சொல்ல வர? தெரியலடா மக்கு. தெரியலையே. டேய் சக்தி புருஷா, நீங்க நானும் ஒண்ணுடா. நீ சந்தோஷப்பட்டாலும் சரி கஷ்டப்பட்டாலும் சரி இதை என்கிட்ட ஷேர் பண்ணணும். தனியா சந்தோஷப்படக்கூடாது, அது மாதிரி தனியா கஷ்டமும் படக்கூடாது. ஓகேவா? ஓஹோ, அதான் அப்படி போகுதா? ஓகே தான். நீ சைக்கோ பொண்டாட்டி இல்ல, எனக்கு ஏத்த சரியான பொண்டாட்டி தான். என்ன? இல்ல, பூ பலூன்லாம் மிச்சம் இருக்கு, பக்கத்து ரூமும் ஃப்ரீயா இருக்கு. போ ரெடி பண்ணி வை. ஏய் அந்த கனி, நம்ம வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணலாமா? அது எனக்கு ஓகே, உனக்கும் ஓகேனா? இப்பவே போய் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஏய் சீக்கிரம் வா. சிந்து, சிந்து, ஓய். சரத்து, என்னடா? என்ன முழிச்சுக்கிட்டே கனவா? கனவா? அப்படிலாம் இல்லையே. ஏன் இன்னும் தூங்காம இருக்க? தூக்கம் வரலடா. தூக்கம் வரலையா? மாடே 8 மணிக்கே படுத்து நல்ல கொரட்டை விட்டு தூங்குவ, இப்ப என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல. சரத்து, சொல்லுடி. அந்த சித்தார்த்த போய் பாத்தியா? ஏன் கேக்குற? இல்லடா, எனக்காக கத்தி குத்தலாம் வாங்கினா, காயம்லாம் பட்டது, ரத்தம்லாம் வந்தது. அதான் நீ என்ன ஏதுன்னு போய் பாத்தியான்னு கேட்டேன். பார்த்தேன். பாத்தியா? என்ன பண்றான்? ஹாஸ்பிட்டல்ல இருக்கானா வீட்லயா? நீ எங்க போய் பார்த்த? அவன் வீடு உனக்கு தெரியுமா? இல்ல ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தானா? எங்க இருந்தா? டேய் சொல்லுடா, ஏன் இப்படி பாக்குற? அவன் வீட்ல தான் போய் பார்த்தேன், நல்லா தான் இருக்கான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. வீட்லயா? அவன் வீடு இங்க தான் இருக்கா? எங்கடா இருக்கு? நம்ம ஊருக்கு வெளியே தான். ஓ ஓகே ஓகே. ஏய், அவனுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைல? அதெல்லாம் இல்ல, நல்லா வாய் பேசிட்டு தான் உட்கார்ந்திருக்கான். சரி விடு. மனசுக்கு ஒரு மாதிரி இருந்ததுடா. அந்த நாயும் இப்படி பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்க்கல. டேய் நல்ல வேளை சித்தார்த்து கூட வந்தது, இல்லை நேரம் நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்திருப்பேன். ஆமா, அதுக்காக தான் டைம் சொல்லிட்டு வரலான்னு போனேன். ஓ ஓகேடா. சரி சரி, நீ தூங்கலையா? எதுக்கு என்ன பார்க்க வந்த? வாயாடி இன்னும் தூங்காம உட்காந்துருக்கேன்னு பார்க்க வந்தேன்.
தூக்கம் வரலடா. சரத்து, சொல்லுடி. நாளையில இருந்து காலேஜ் போகணும்டா. எக்ஸாம் ஆரம்பிக்குது. அதத்தான் பேச வந்தேன். காலையில சீக்கிரம் கிளம்பிடு. காலேஜ்ல உன்னை விட்டுட்டு நான் ஸ்டேஷன் போறேன். ஓகேடா. அம்மா படிச்சியா? அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எப்ப படிப்பேன் எப்படி படிப்பேன்னு யாருக்குமே தெரியாது. நான் படிக்க வேண்டியதை கரெக்டா படிப்பேன். ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது. டேய், படிப்புல என் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகும். ஆமா, உன் மூஞ்ச பார்த்தா நாளைக்கு காலேஜுக்கு சீக்கிரம் கிளம்புன்னு சொல்ல வந்த மாதிரி இல்ல. என்னடா, ஏதாவது என்கிட்ட கேட்க வந்தியா? சொல்லு, அப்பாட்ட ஏதாவது பேசணுமா? இந்த தங்கச்சியால ஏதாவது காரியம் நடக்க வேண்டியிருக்கா? சொல்லுடா, பாவம் கூட பிறந்தவன் போனா போதுன்னு ஏதா இருந்தாலும் செய்யறேன். ஓவரா பேசாதடி, ஒட்டி வாங்குவ. சிந்தாமணி, நான் உன்னை கேட்கட்டா? என்ன? இல்ல, நீ எதுவும் நினைச்சுக்க கூடாது. அது மாதிரி கரெக்டா பதில் சொல்லணும். என்கிட்ட எதுவும் மறைக்க கூடாது. என்னடா இப்படி சொல்லிட்ட? நல்லதோ கெட்டதோ, இப்ப வரைக்கும் நான் உன்கிட்ட எதையும் மறைக்காம சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இனிமேல் எது ஒண்ணுனாலும் உன்கிட்ட மறைக்காம சொல்லத்தான் செய்வேன். என் மேல தப்பே இருந்தாலும் சரி. என்ன, 2 அடி அடிப்பியா? அடிச்சாலும் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். என்னடா கேளு. ஒன்னும் இல்லடி. சரி, நீ படுத்துவங்க. காலையில பார்க்கலாம். குட் நைட். நில்லு. என்ன, நீ நாட்டுக்கு வந்த ஏதோ பேசணும்னு சொன்னா இப்ப சொல்லாம போற? பெரியவங்கள மண்டை வெடிச்சு செத்துருவேண்டா. ஏய் ஏய், ஒட்டி வாங்குவ. என்னடி பேசுற? சரி, என்னன்னு சொல்லு. உட்கார் வா. அதெல்லாம் இருக்கட்டும். சரத்து, ஏன்டா யோசிக்கிற? என்ன கேட்கணும் என்கிட்ட? இல்லடி, நான் இன்னைக்கு சித்தார்த்த பார்க்க போனேன்ல, அப்பாவே ஒண்ணு சொன்னா. என்ன சொன்னா? நாமலாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? சின்ன பிள்ளைல அவன் உன் கூட விளையாண்டான், அதை இன்னும் மறக்காம தான் இப்படி உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான்னு அப்படிதானே நினைச்சோம். ஆனா அது கிடையாதுடி. அது உண்மை இல்ல. சிந்தாமணி, நீ நல்லா யோசிச்சு சொல்லு. சித்தார்த்த நீ எப்பயாவது பாத்திருக்கியா? நானா? எப்போ கேக்குற? எப்போனா நீ சொன்ன நம்ம வீட்டுக்கு அவன் வந்தது அவங்க அப்பா யாரையுமே தெரியாதுன்னு. ஏன்னா நீ அப்ப ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்த. அதுக்கடுத்து கொஞ்சம் உனக்கு விவரம் தெரியும் போது, இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரீசெண்டா எப்பவாது சித்தார்த்த நீ பாத்திருக்கியா? ஏய், நான் அவனை ஃபர்ஸ்ட் பார்த்தது பெங்களூர்ல தான். அதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்ததே இல்ல. இல்லடி, அவன் உன்னை பாத்திருக்கேன்னு சொல்றான். அதுவும் ஒன்னாலதான் அவன் உயிரோட இருக்கேன். நான் இந்த அளவுக்கு வந்ததுன்னா என் சிந்துவோட வார்த்தை தான் காரணம்னு சொல்றான். வார்த்தையா? ஆமாண்டி. யோ, எனக்கே ஒரே குழப்பமா இருக்கு. நல்லா யோசிச்சு சொல்லு. நீ அவனை பாத்திருக்கியா? அவன் கிட்ட பேசிருக்கியா? இல்ல ஏதாவது கான்டாக்ட் மூலமா யாருன்னே தெரியாம அவங்களுக்கு நீ ஏதாவது மோட்டிவேட் பண்ற மாதிரி அப்படி ஏதாவது பேசிருக்கியா? கான்டாக்ட்ல இல்லையே சரத்து. நான் யார்கிட்ட அப்படி பேசியிருக்கேன்? சொந்த பந்தத்துல எனக்கு தெரியாதவங்க கால் பண்ணாலேவா போனை கொண்டு வந்து அப்பா அம்மாட்ட கொடுத்துருவேன். யாருன்னே தெரியாதவங்ககிட்ட நான் எப்படா பேசுவேன்? ஆனா அவன் சொன்னதுல உண்மை இருக்கு. சரி, ஓகே விடு. ரொம்ப யோசித்துக்காத, பார்க்கலாம். டேய், யோசிக்காத. அவன் ஏதாவது உன குழப்பற கூட இப்படி சொல்லிருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அப்பா கிட்ட பேசுவோம். அவன் குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்னதான் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிச்சுனா அடுத்து அவனை கொஞ்சம் டீல் பண்றது ஈஸியா இருக்கும். எல்லாம் சரிதாண்டி. அவனால எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம். ஆனா அவன் உன்கிட்ட... சரத்து, நீ அதெல்லாம் பயப்படாத. நான் எப்பவும் இந்த வீட்டு பொண்ணாதான் இருப்பேன். இப்ப கூட நான் அவனை பத்தி யோசிச்சேனா நமக்காக அவனுக்கு காயம் பட்டதே அப்படிங்கறக்காக தான். அந்த இடத்துல அவன் மட்டும் இல்ல, நேரம் வேற யாரா இருந்தாலும் ஐயோ என்ன பண்றாங்களோ எப்படி இருக்காங்களோ அப்படின்னு யோசிக்கதான் செய்வேன். அதனால நீ என்ன பத்தி எல்லாம் யோசிக்காத. அவன் என்னதான் டெய்லி என்ன வந்து பார்த்தாலும் என்கிட்ட பேசினாலும் இல்ல இந்த மாதிரி ஹீரோயிசமா என்ன பண்ணாலும் சரி, நல்லா கேட்டுக்கோடா. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம அப்பாவுக்கு பொண்ணா, என் அண்ணன்களுக்கு எல்லாம் தங்கச்சியா எப்பவுமே அப்படித்தான் இருப்பேன். அதனால நீங்க எதை பத்தியும் யோசிக்காத. சிந்தாமணி, உண்மைதான்டா. சிந்தாமணி, உன் மேல நம்பிக்கை இல்லாம இப்படி கேட்கலடி. தேவையில்லாம ஏதாவது நீ கஷ்டப்படக்கூடாது. அவனால உனக்கு ஏதாவது கஷ்டம்னாலும்... சரத்து, புரியுதுடா. நான் எப்பவும் உன் தங்கச்சி தான், மறந்துடாத. நீ ஃபர்ஸ்ட் அப்பா கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதுக்கு தக்கன பிரச்சனைய சால்வ் பண்ணு. என்ன பத்தி யோசிக்கணும்னு அவசியமே இல்ல. ஓகேவா? ஓகே. அப்பாடா, முகம் பிரைட் ஆகுது. ஓய், இங்க பாரு சரத்து, இப்ப வரைக்கும் யார பார்த்தும் இந்த காதல் கத்திரிக்காலாம் வந்ததே இல்ல. இனிமேல் யாரையாவது பார்த்து அந்த ஒரு லவ் வந்ததுன்னா கண்டிப்பா உன்கிட்ட தான் சொல்லுவேன். எதுக்கு? வீடு ஃபுல்லா ஓட விட்டு அடிக்க. கரெக்ட், அததான் செய்வேன். டேய், கொன்றுவேன். பையனை பிடிச்சிருந்தா சொல்றேன். நல்ல பையனா நம்ம குடும்பத்துக்கு ஓகேவான்னு விசாரிச்சு சொல்லு. எல்லாம் ஓகேனா லவ் பண்றேன். ஓய், நல்ல பையனா இருந்தாதான், இல்லாட்டி அப்படியே கண்டுக்காம விட்டுறேன். சரியில்லடி, சரியே இல்ல. டேய், அப்படி ஒரு பையனை பார்த்தா அதான் சொன்னேல, இப்ப வரைக்கும் பாக்கலன்னு. இரு அப்பா கிட்ட சொல்லி மாப்பிள்ள பார்க்க சொல்றேன். அப்படின்ட்டு போய் சொல்லிராதடா. அப்பா
அப்பா உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட போறாங்க. ஆமால, சண்டியர்கிட்ட கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். சரி ஓகே, பிடிச்சிருந்தா சொல்லு, விசாரிச்சு சொல்லி தொலைக்கிறேன். ஏய் அண்ணா, நிஜமாவா? வேற வழி? தெரியாம லவ் பண்றேன்னு சொல்லாம தெரிஞ்சு லவ் பண்றேன்னு சொல்றியே, அதுவும் பிடிச்சிருந்தா ஓகே ஓகே. ஓ டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால ஒத்துக்கிறேன். சரி ஓகே. அப்புறம் உனக்கு ஏதாவது பொண்ண பிடிச்சிருந்தாலும் சொல்லு, நான் சண்டியர்ட்ட பேசுறேன். ஓகேவா? ஓஹோ சரிதாண்டி. டேய் சரத்து, நாம தானே இப்படி ஒத்துமையா இருக்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணு புரிஞ்சு அப்பா கிட்ட பேசிக்கணும். அதுக்கு தானே நம்ம வீட்டுல 5 பேர் இருக்கோம். ஒண்ணுக்கு ஒண்ணு வீட்டு கொடுத்து இந்த மாதிரி பேசிக்கணும்னு. சூப்பர் டி, இத மட்டும் நீ போய் அப்பா கிட்ட சொல்லு. என்ன பண்ணுவாங்க? உன்னை தூக்கி போட்டு மிதிப்பாங்க. ஏண்டா? டேய் டேய், என்னடா நடக்குதுங்க? அது ஒண்ணு இல்லடா ஜீவா, சும்மா லவ் டீலிங் தான். உனக்கு ஏதாவது பிடிச்ச பொண்ணு இருந்தா சொல்லு, அத விசாரிச்சு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். பொண்ணே கிடைக்கல, இதுல எங்க பிடிச்ச பொண்ணு? ஏண்டா அப்படி விரக்தியா பேசுற? நீனா ஹீரோடா. உனக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்து வருவா பாரு. சிச்சி, பிறந்திருப்பா, இனி வருவா பாரு. வரட்டும் வரட்டும், அப்ப நான் பாத்துக்கிறேன். ஓய், உனக்கு என்னடா தூக்கம் வராம சுத்திட்டு இருக்க? எங்க வீட்டுக்குள்ளதான் ஆளாளுக்கும் ஒரு பிரச்சனை பண்றீங்களேடா. சப்பா, நிம்மதியா தூங்கவா முடியுது? என்னடா ஆச்சு? ஆபீஸ் டீடைல் ஒண்ணு கேட்கணும். இந்த சக்திக்கு தான் தெரியும். போன் பண்ணி கேட்டா இன்னைக்கு ஃபுல்லா நான் ரொம்ப பிஸி, போன் பண்ணாதன்னு காலை கட் பண்றான்டா. அவன் என்னடா பிஸி? அதான்டா தெரியல. வரட்டும், கவனிச்சுக்கலாம். கவனிப்போம். சரி சரி, வரும்போதுல அப்படியே காத்து வாக்குல காதுல விழுந்துச்சு. இந்த காதலுக்குலாம் நீங்க பச்சை கொடி காட்டுறீங்களாமே, எனக்கும் ஒண்ணு இருந்தா அப்படியேவும். டேய் ஜீவா, உனக்குலாம் லவ் செட்டே ஆகாதுடா. பேசாம மாமாவோ பொண்ணு பார்க்க சொல்லு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணிக்கோ. அப்படிங்கிற? சரிடா சரத்து, அப்பனா நாளைக்கு மாமாட்ட பேசிடலாம். ஆனா ஒண்ணுடா, இதோ உன் தங்கச்சி மாதிரி வாயாடியா மட்டும் இருக்க கூடாது. கொஞ்சம் அடக்க ஒடுக்கமான பொண்ணா வேணும். சிந்தாமணி, அடக்க ஒடுக்கமான பொண்ணா? விடுடா, 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு அனுப்பி விட்டுறலாம். டேய் டேய், வாழ்றதுக்கு ஐடியா கேட்டா பேய் பிடிச்சு ஆடுறதுக்கு ஐடியா சொல்றீங்க. ரெண்டும் ஒண்ணுதான்டா. அவ்வளவுதான், ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? அண்ணனும் தங்கச்சியும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? இனி என்ன வச்சுதான் கலாய்ப்பீங்க? இதுக்கு மேலே முடியாது, நான் போய் தூங்குறேன். இந்த சக்தி கால் பண்ணா எடுக்க மாட்டான். உங்க கூட சேர்ந்தா அவ்வளவுதான். பேசாம போய் குப்புறப்படுத்து தூங்க வேண்டிதான். டேடே, இன்னும் நம்ம 2 பேருக்கு டீலிங் இருக்குடா. நம்ம 2 பேருக்கா? என்ன சும்மா ஒரு கேஸ் விஷயம் மண்டைய போட்டு கொடையுது. உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணா கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். வா, நம்ம 2 பேரும் போய் பேசலாம். டேடே, உங்க எல்லாத்துக்கும் நான் யாரு நினைச்சீங்க? ஃப்ரெண்டுடா. சரி ஓகே, ஃப்ரெண்டுன்னு சொல்லி தொலைச்சிட்ட. வா, வேற வழி? சிந்தாமணி, பயபுலைய எப்படி கவுத்தேன் பாத்தியா? நீ அசத்துடா அண்ணா. டேய், உங்களையெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணே இல்லடா, ஒண்ணுமே இல்ல. நான் போறேன்ப்பா. குட் நைட். குட் நைட் ராஜீவா. ரொம்ப முக்கியம். டேய் இருடா, வாரேன். வா வா வா. சரி ஓகேடி, படுத்து தூங்கு. காலையில சீக்கிரம் எழுந்து கிளம்பு, ஓகேவா? குட் நைட். குட் நைட்மா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என்னங்க? வாவ், வாங்க வாங்க. வந்துட்டீங்களா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என்னங்க நீங்க நாங்கங்கறீங்க? நீங்க என்ன எப்பவும் போலயே கூப்பிடுங்க. ஆமால. என்னம்மா? என்னங்க என்னாச்சு? நீ இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? அது என்ன கேக்குறீங்க? இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டேன். என்னங்க எதுக்குன்னு கேட்டா என்ன சொல்றது? ஐயோ, இன்னைக்கு நமக்கு என்ன? என்னன்னா சாந்தி முகூர்த்தங்க. சுபா அண்ணி சொல்லிவிட்டா. சுபா அண்ணியா? சொல்லுங்க, சுபா சொல்லிவிட்டா. சரி சரி, அதை விடு. நமக்கு சாந்தி முகூர்த்தம் தானே? ஆமா. அப்பனா இப்படி கைய ஆட்டிட்டு வந்திருக்க? ஐயோ, கையெல்லாம் ஆட்டலங்க, சேலையெல்லாம் இருக்க புடிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, சேலைய கட்டி இதுல ஒட்டியானத்தை போட்டு இதுல தலை நிறைய பூ வேற. எல்லாமே வெயிட்டா இருக்குங்க. எது எப்ப விழுகும்னு தெரியல, அதான் இருக்க புடிச்சிட்டு இருக்கேன். எல்லாம் ஓகே. கையில ஒரு பால் சொம்பையை கொண்டு வந்திருக்கலாம்ல? பால் சொம்பு என்னங்க சுபா எடுத்துட்டு போன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தா. நான் தாங்க டம்ளர்ல பால் குடிக்கலாம், ஓகே. சொம்புல போய் எதுக்கு? அதனால வெஸ்ட் வந்துட்டேன். ஐயோ, என்னம்மா இப்படி பண்ற? பால் சொம்பு இல்லாம சாந்தி முகூர்த்தமா? சரி ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அடுத்தத பண்ணு. என்ன பண்ணணும்? பால் சொம்பு தான் கட்டு. வந்ததும் புருஷன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டாமா? ஐயே ஐயேவா,
ஆசீர்வாதம் வாங்கணுமா? அதெல்லாம் எனக்கு யாரும் சொல்லல. யார் சொல்லணும்? இத்தனை சினிமால பாத்துருக்கோம். என்னங்க லூசு மாதிரி பேசாதீங்க. லூசா? ஓய், நான் உன் புருஷன்டி. லூசுங்கிற? சாரிங்க, நான் சினிமால பார்த்ததெல்லாம் அந்த வடிவேலு கோவை சரளா காமெடி. அதாங்க ஃபர்ஸ்ட் நைட்ல கூட கோவை சரளா வடிவேல விரட்டி விரட்டி அடிப்பாங்கல, அந்த சீன் தான் பார்த்திருக்கேன். நான் வேணா அந்த மாதிரி. கேப்பியாடா? கேப்பியா? இனி ஏதாவது கேப்பியா? என்னங்க ஆச்சு? ஒண்ணு இல்லம்மா, நாம சினிமாவெல்லாம் பார்க்க வேண்டாம். நாமலாம் இருக்கலாம். ஓகேங்க. ஆனா அந்த கால்ல கண்டிப்பா விழணுமா? இல்ல, எதிர்பார்த்தேன். சரி, ஓகே, விடு. இதெல்லாம் சினிமால மட்டும் தான் போல. அப்புறம் என்னங்க? உட்காந்து நம்ம 2 பேரும் லைஃப பத்தி பேசலாமா? லைஃப பத்தியா? பேச என்னங்க இருக்கு? இவ்வளவு நாள் பேசாததை இன்னைக்கா பேசிட போறோம்? அதுவும் கிடையாதா? ம்ஹும். அப்பனா என்ன பத்தி ஏதாவது சொல்லவா? உங்களை பத்தி நான் வேணா சொல்றேன். அப்ப அதுவும் வேண்டாமா? என்னங்க உங்களுக்கு? அவ்வளவுதான், நான் மோசம் போயிட்டேன். என்ன? மோசம் போயிட்டேன். என்னென்னலாம் நடக்கும் நினைச்சேன்னா அதெல்லாம் எதுவுமே நடக்கல. நீ என்ன ஏமாத்திட்ட. என்னங்க? இல்ல, ஏமாத்திட்ட. ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே என்னங்க? சேருக்குள்ள இப்ப விழுந்த சேருக்குள்ள. அவ்வளவுதான். என்னங்க ஆச்சு? சரி சரி, அதை விடுங்க. இப்ப என்ன சாங் போட்டீங்க? அது என்ன சாங்? ஒரு 3 முடிச்சால முட்டாள ஆனே. ஓஹோ, என்ன கல்யாணம் பண்ணி நீங்க முட்டாளாயிட்டீங்க. ஆமா, நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்போ விழுந்தேன் சேருக்குள்ள. சேருக்குள்ள? விழுவ ஏன்டா விழ மாட்ட? உன்ன ஏ சிவானி, என்ன வேணாண்டி. கட்டின புருஷனை முத நாளே அடிக்க கூடாது. கட்டின புருஷனை கட்டி வச்சு கூட அடிக்கலாம். என்னடா என்ன பாட்டு பாடுற? அது என் ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்ற பாட்டுமா. ராம், சிரிக்காத ராம். வேணாண்டா சம்சாரம். வேணாண்டா சம்சாரம். ஆமாண்ணே ஆமாண்ணே, நான் போறேன் சந்நியாசம். நீ ராம். ஓய், என்ன கோபம்? போ, நான் போறேன். ஏய், எங்க? நானும் போறேன். உனக்கு என்ன? அது ஒண்ணு இல்லம்மா, சாந்தி முகூர்த்தம்னா பால் கொண்டு வரணும், கால்ல விழுகணும், அப்புறம் நம்ம ஃபியூச்சரை பத்தி நிறைய பேசணும். அதெல்லாம் எதுவுமே வேண்டானியா? அதான் சந்நியாசம் போற அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டேன். கொன்றுவேன். உனக்கு விளையாட நான் தான் கிடைச்சேனா? ஆமா. ராம். ஆமாமா, எனக்கு என்ன வந்த தேவதை சந்தோஷப்படுத்துறதா இருந்தாலும் சரி, கோபப்படுத்துறதா இருந்தாலும் சரி, அது உன்கிட்ட மட்டும்தான். விளையாட்டு களவு இல்லையா? அதெல்லாம் இல்ல. சரி, வா உட்காரு. எவ்வளவு நேரம் ஆச்சு? இவ்வளவு நேரம் பொண்டாட்டி உட்கார கூட சொல்லல, சண்டையே போட்டுட்ட. இனி டெய்லி அதான வேலை. ராம். சரி, வா உட்காரு. ராம். சொல்லுமா. ஹாப்பியா? ரொம்ப ரொம்ப. நினைச்சு கூட பாக்கல, கடகடன் கல்யாணம் முடிஞ்சது. ராம், கல்யாணம்னா என்ன நினைக்கிற? அது சொல்லு ராம். இல்லம்மா, கல்யாணம் பண்ணிக்கிட்டல, கல்யாணம்னா என்னன்னு சொல்லு. சரி, ஓகே, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லவா? சொல்லு. கல்யாணம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் புருஷன் சொல்றதெல்லாம் பொண்டாட்டி கேப்பா. அடுத்த 6 மாசம் பொண்டாட்டி சொல்றதெல்லாம் புருஷன் கேப்பா. ஓகே. அதுக்கப்புறம் நாம 2 பேர் பேசுறத ஊரே கேக்கும். ஓ, அப்பனா ஒரு வருஷத்துல நம்ம 2 பேரும் சண்டை போட்டு ஊரையே கூட்டுவோங்கற. இல்லம்மா, படிச்சதுல சிரிச்சது. ரொம்ப சிரிக்காத. ஓகே. சரி ராம், உனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நாளா நீ ஏங்குனது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா சொல்லு, நான் உனக்காக செய்யறேன். எதா இருந்தாலும் ஓகே. உனக்கு பிடிச்ச சாப்பாடா இருந்தாலும் சரி, நான் செஞ்சு கொடுக்கறேன். இல்லாட்டி நீ விரும்பின ஏதாவது ஒரு பொருள், உனக்கு பிடிச்சத சொல்லு ராம். எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் என் அம்மா மடியில படுத்தது இல்ல. ஓ மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டா? ராம். ஓய் சிவானி. ராம், அம்மா இல்லன்னு ரொம்ப ஃபீல் பண்றியா ராம்? அதெல்லாம் இல்லம்மா, அம்மா இல்ல, அம்மா வேணும், இப்படிலாம் நான் அடம் பிடிச்சது இல்ல. ஏன்னா என் அப்பா அப்படி பாத்துக்கிட்டாரு. சும்மா உன்னை பார்த்ததும் அம்மா மடியில படுத்ததே இல்லையேன்னு ஒரு ஏக்கம். இப்ப ஐ எம் ஹாப்பி. சந்தோஷமா இரு ராம், அதான் நான் உன் கூட இருக்கேன்ல. சரிம்மா. சரி அப்படியே தூங்கு. ஓய்
பிச்சு போடுவேன். தூங்குன்னு சொல்ற? ஆ, என்ன? கரெக்டா 1/2 தான். ஆ, அதுக்கப்புறம் ஆ, அதுக்கப்புறம் எழுந்து வந்து சொல்றேன். ராம். சரி ஓகே, அப்படியே சும்மா தலை விட்டா இப்படி ஒரு கதை சொல்லு. ஆ, சரிதான். ஸ்டார்ட் பண்ணு. பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம் நேரம் தீயாய் மாறும் தேகம் தேகம் உன் கைகள் என்னை தொட்டு போடும் கோலம் வாழ்வின் எல்லை தேடும் தேடும்